ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார்கள் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் புரியவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய எல்லா முழு வயதிலும் முழு ஆயுளிலும் நாம் அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாதம் முழுக்க அவனுடைய நினைவு இருக்க வேண்டும், அவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை தேர்வு செய்து அதை நீங்கள் என்னுடைய இபாதத்திற்காக முழுக்க முழுக்க ஒதுக்கி கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் இறையச்சத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், பாவங்களை விட்டு முற்றிலும் தவிர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரமலானை நமக்கு ஒரு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இஸ்லாமிய 5 கடமைகளில் 3வது மிக முக்கிய கடமையாக இந்த ரமலான் அமைந்திருக்கிறது. ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை பற்றி தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். நோன்பு கடமை என்கிறதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, என்னை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நோன்பு நோற்பது உங்கள் மீது ஃபர்த் கடமையாகும். எப்படி முன்வாழ்ந்த சமூக மக்களுக்கும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, எனவே உங்களுக்கும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நோன்பின் மூலமாக லஅல்லகும் தத்தகூன், தக்வாவை, இறை எச்சத்தை, அல்லாஹ்வின் பயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய அச்சம் மேலோங்க வேண்டும், அதிகமாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை நமக்கு எல்லாம் சுட்டி காட்டுகின்றான். எப்படி தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் அடியார்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய விதித்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அடியார்களுக்கு தான் அதில் ஏராளமான பிரயோஜனங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றான். அது தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடியதாக உண்டாக்கக்கூடியதாக அந்த கடமைகள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்கள், தொழுது கொள்ளுங்கள், அன்றாடம் தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டும் அருவருப்பான விஷயங்களை விட்டும் தீமைகளை விட்டும் பாவங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நாம் ஏதோ பள்ளிக்கு குனிந்து எழுந்து நிமிர்ந்து செல்கின்றோம், அது ஒரு சடங்காக ஆக்கி இருக்கின்றோம். ஆனால் நாம் உள்ளச்சத்துடன் இறை பயத்துடன் அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போன்று வணங்குவோமே ஆனால் கண்டிப்பாக அந்த தொழுகையானது நம்முடைய வெளி வாழ்க்கையிலும் தொழுகை அல்லாத மற்ற நேரங்களிலும் அது நம்மை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாக அமைந்திருக்கும். அதுபோன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை பற்றி நமக்கு சொல்லுகின்றான். இதெல்லாம் உங்களுக்கு கேடயங்கள், பாதுகாப்பு கவசங்கள். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. நோன்பு உங்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு மாதத்தை நாம் வரவேற்க இருக்கின்றோம், அடைய இருக்கின்றோம். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றான், வயதை கொடுத்து கொண்டிருக்கின்றான், ஆயுளை அதிகப்படுத்தி இருக்கின்றான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த ரமலான் காலங்களிலே அனைத்து ஆலிம்களும் பயான் செய்யும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, சென்ற வருடம் ரமலானில் நம்முடன் இருந்தவர்கள் இந்த வருட ரமலானில் நம்முடன் அவர்கள் இல்லை, இந்த வருட ரமலானில் இருப்பவர்கள் அடுத்த வருட ரமலானில் நம்முடன் இருப்பார்களா என்பதற்கும் உத்தரவாதம் கிடையாது என்ற ஒரு வார்த்தையை எல்லா பள்ளிகளிலும் எல்லா ஆலிம்களும் நினைவுபடுத்துவார்கள். உண்மைதானது, உண்மையான வார்த்தை அது. எத்தனையோ பேர் சென்ற வருடம் ரமலானில் நம்முடன் இருந்திருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தில் இருந்திருப்பார்கள், நம்முடன் நோன்பு வைத்திருப்பார்கள், நம்முடன் இஃப்தார் செய்திருப்பார்கள், சகர் சாப்பிட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த வருடத்திலே நம்மை விட்டு பிரிந்திருப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே சென்றிருப்பார்கள், மன்னரைகளுக்கு போயிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை நீட்டி கொடுத்திருக்கின்றான், அவகாசத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த வாய்ப்புக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரமலான் வருவதற்கு முன்பாக
அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சடங்கான ஒரு மாதமாக நாம் இதை அமைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு வருடத்திலும் வருகிறது, அந்த வருடம் வேகமாக கழிந்து கொண்டு இருக்கிறது. ரமலான் மாதம் வருவது போன்றுதான் தெரியும், ஆனால் அது முதல் 10, 2வது 10, 3வது 10 என்று அதனுடைய சுழற்சி வேகமாக சுழன்று போயிருக்கும். இறுதியில் நாம் ஈதுல் ஃபித்ரை முடித்துவிட்டு நமக்கும் பள்ளிக்கும் தொடர்பட்டவர்களாக, நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் தொடர்பை அற்றவர்களாக, தொடர்பை துண்டிக்கக்கூடிய மக்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் சமுதாயத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சடங்கான மாதம் அல்ல. எப்படி ஒரு மற்ற மதங்களிலே சில குறிப்பிட்ட மாதங்களை தேர்வு செய்து அந்த மாதங்களிலே மாலை போட்டு விட்டால், இறைவனுக்கு விரதம் இருந்து விட்டால், நான் இந்த விஷயங்களை செய்ய மாட்டேன், கெட்ட பேச்சுக்களை பேச மாட்டேன், ஆபாசமாக நடந்து கொள்ள மாட்டேன், அது போன்ற புகையிலே நாம் உபயோகிக்க மாட்டேன், பிறகு அந்த மாதங்கள் முடிந்து விட்டால் அப்படியே நான் கழட்டி வைத்து விடுவேன், என்னுடைய பழைய நிலைமைக்கு நான் திரும்பி விடுவேன் என்பது போன்ற அல்ல இந்த ரமலான் மாதம் என்பது. அப்படி இஸ்லாமிய சமுதாயம் மாற்றி வைத்திருக்கிறார்கள். சிறப்புகள் இருக்கிறது, கவனிப்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு அந்த மாதத்தில் அனைத்தும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரமலான் மட்டும்தான் நாம் இறைவனை வணங்குவதற்குண்டான மாதமா என்றால் கிடையாது. அந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நாம் பள்ளிக்கு வர வேண்டுமா என்றால் அதுவும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும், வருடம் முழுவதும் அந்த ரமலானுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த ரமலான் நம்மிடந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, சிஃபத்தும் கூட. லஅல்லக்கும் தத்தகூன், அந்த ரமலான் மாதத்திலே நீங்கள் தக்வாவை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த தக்வாவின் மூலமாக ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்களிலும் அந்த தக்வா உங்களுடைய உள்ளங்களிலே தங்கி இருக்க வேண்டும். அந்த ரமலானில் நீங்கள் எப்படி அந்த நோன்பை கழித்தீர்களோ, எப்படி இறைவணக்கத்தில் திளைத்திருந்தீர்களோ, அது போன்று உங்களுடைய மற்ற 11 மாதங்களும் கழிய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான், விரும்புகின்றான். எனவே அப்பேற்பட்ட ஒரு ரமலானாக நாம் வரக்கூடிய ரமலானை ஒரு மாற்றத்திற்குரிய, ஒரு புதுமைக்குரிய ரமலானாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதே ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக அல்லது ஒரு செழிப்பாக ரமலான் மாதங்களில் மட்டும் ஒரு குழுவாக செழிப்பாக இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஒரு புரோகிராமாக நடத்துவது, சக நிகழ்ச்சி என்ற பெயரில் ஒரு விழாவாக சிறப்பிப்பது என்று அல்லாமல் உண்மையான முறையிலே நாம் இறையச்சத்தை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி நாம் அந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அந்த மாதம் வருவதற்கு முன்னால் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய எண்ணங்களை புதுப்பிக்க வேண்டும். இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், நான் இந்த ரமலானில் என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நான் தேட வேண்டும், என்னுடைய பாவங்களை நான் விட்டுவிட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நம்முடைய உள்ளங்களிலே உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். இதுவரைக்கும் நான் இவ்வாறு இருந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடத்தை இவ்வாறு இருந்திருக்கிறது, என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய பண்பு இவ்வாறு இருந்திருக்கிறது, ஆனால் இந்த ரமலானில் நான் புது குணத்தை எடுக்கப் போகின்றேன், புது ஒரு ஆயத்தமாக போகின்றேன், புது வாழ்க்கையை தொடங்கப் போகின்றேன் என்று அந்த ரமலான் காலங்களிலே நாம் ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ரமலானாக நாம் இந்த ரமலானை அமைத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களிலிருந்து முதலில் நாம் விலக வேண்டும். அதுதான் தக்வா. தக்வா என்பது என்ன? பாவங்கள் செய்யும் பொழுது இறை சிந்தனை வருவது, இறை பயம் வருவது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை வருவதுதான் தக்வா. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். கூட்டமாக இருக்கும் பொழுது நான் தவறு செய்ய மாட்டேன், தனியாக சென்று விட்டால் நான் எப்படி வேணாலும் இருந்து கொள்வேன் என்பதல்ல. அங்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் உன்னை தடுக்க வேண்டும். எப்படி கூட்டமாக இருக்கும் பொழுது மக்களுடைய பார்வை உன்னை தவறு செய்வதற்கு தடுக்கின்றதோ, அது போன்று தனியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பார்வை உன்னை அந்த தனிமையில் பாவம் செய்வதை விட்டு தடுக்க வேண்டும். அதுதான் தக்வா. அந்த தக்வாவை இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் அதிகமாக உற்பத்தி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். எனவே இந்த ரமலானுடைய காலம் என்பது, ரமலானுடைய மாதம் என்பது நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்சி பெறக்கூடிய, நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்யக்கூடிய ஒரு தௌபாவின் மாதம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். முதலில் நம்முடைய பாவங்களை களைந்து பிறகு நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எனவேதான் நாம் தொழுகையிலே ஆரம்ப சனாவுடைய துஆவை ஓதுகின்றோம். என்ன வாசகம் வருகிறது அதிலே? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். இறைவனுக்கு முன்னால் தொழுவதற்காக வேண்டி தயாராக நிற்கின்றோம். தக்பீர் கட்டியதற்கு பிறகு சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? யா அல்லாஹ், என்னை பாவங்களிலிருந்து தூரப்படுத்து, பாவங்களிலிருந்து விலக்கி வை. எப்படி விலக்கி வை? எவ்வளவு தூரம் விலக்கி வை?
எப்படி நீ கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றாயோ அது போன்று எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட வாசகம் என்று பாருங்கள். தொழுகை என்பதை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடன் நாம் பேசக்கூடிய ஒரு முனாஜாத், ஒரு உரையாடலாக இருக்கின்றது. அந்த உரையாடலுக்கு முன்பாக நாம் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம், பாவ கரைகளிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த துவா முழுக்க பாவ கரைகளிலிருந்து பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு துவாவாக அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வெள்ளை ஆடையை எவ்வாறு அழுக்குகளிலிருந்து நாம் சுத்தப்படுத்துவோமோ தூய்மைப்படுத்துவோமோ அது போன்று என்னுடைய பாவங்களை என்னுடைய உள்ளங்களிலிருந்து நீ தூய்மைப்படுத்தி என்ற துவாவிலே வரும். வெள்ளை ஆடை அணிந்து விட்டால் அந்த வெள்ளை ஆடையிலே கரைபடியாமல் பாதுகாப்போம், அழுக்குப்படியாமல் பாதுகாப்போம். ஏன்? அழுக்குப்பட்டு விட்டால் அந்த வெள்ளை ஆடை என்பது அந்த அழுக்கை பெரியதாக காட்டும். அதுபோன்று துவைப்பதிலே அந்த அழுக்கை நீக்குவதிலே நாம் சிரமம் எடுக்க வேண்டும், சீக்கிரம் போகாது. அதுபோன்று உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுக்குகளை ஒரு வெள்ளை நிற ஆடையிலே அழுக்குப்படுவதிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாப்பாக கவனமாக இருப்போமோ அதுபோன்று பட்டுவிட்டால் அதை சுத்தப்படுத்துவதிலே எவ்வளவு நாம் முயற்சி செய்வோமோ அதுபோன்று நாம் நம்முடைய உள்ளங்களிலே பாவங்கள் ஏற்படுவதை விட்டும் பாவங்கள் ஏற்பட்டு விட்டால் அதை கழுவுவதை விட்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ரமலான் மாதம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் படித்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா பாவங்களை தான், பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ் தஆலா பிரதானமாக சொல்லுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மன் காம ரமதான ஈமான வ இஹ்திஸாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையுடன் ஈமானன் வ இஹ்திஸாபன் நன்மையை ஆதரவு வைத்தும் நோன்பு நோற்பாரோ, மன் சாம நோன்பு நோற்பாரோ, அதே போன்று ஒமன் தாம இரவிலே நின்று வணங்குவாரோ உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட சிறப்பு என்று பாருங்கள். நாம் நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய அந்த கியாமுல் லைலின் மூலமாக நம்முடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா அந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கின்றான். அதுபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த மற்றொரு ஹதீஸிலே, வ ரமதானு இலா ரமதான், ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் மத்தியில் ஏற்பட்ட பாவங்கள் அந்த ரமலானின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. சென்ற வருட ரமலானிலிருந்து இந்த வருட ரமலான் வரை இதற்கு மத்தியில் அந்த அடியானிலிருந்து ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் அந்த ரமலானின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் இந்த ரமலானுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாமே பாவங்களை முன்வைத்து தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ரமலானுக்கு தயாராக இருக்கும் பொழுது முதலாவதாக பாவங்களிலிருந்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியவர்களாக தூய்மைப்படுத்தியவர்களாக ரமலானில் நுழையும் பொழுதும் அந்த பாவங்களுடைய வாசனை இல்லாமல் நறுமணம் இல்லாமல் முழுக்க நம்முடைய தக்குவாவை அடைவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டிய அந்த ரமலானை நாம் அடைய வேண்டும் என்று நம்முடைய உள்ளங்களிலே உறுதி எடுக்க வேண்டும். ரமலானுக்கு முன்னாலும் அந்த உறுதி இருக்க வேண்டும், ரமலானிலும் அந்த உறுதி இருக்க வேண்டும். ரமலானிலும் நாம் பழைய நிலைமையில இருந்தால் நம்மை விட துர்பாக்கியசாலிகள் நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. நாம் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், நோன்பு நோற்றோம், ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் கைவிடவில்லை, பாவங்களிலே தொடர்ச்சியாக நாம் ஈடுபட்டிருப்போமேயானால் நாம் அந்த பசித்திருக்கக்கூடிய நோன்பு, நாம் தாகித்திருக்கக்கூடிய அந்த தாகம் பசி என்பது எந்த ஒரு பிரயோஜனத்தை நமக்கு அளிக்காது. அதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய் பேச்சுகளை விடவில்லையோ, அதனுடைய நடவடிக்கைகளை பொய்யான நடவடிக்கைகளை யார் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாஹ்விற்கு என்ன தேவை இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், ருப்ப சாயிமின் லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோன்பினுடைய கூலி என்ன தெரியுமா? பசித்திருந்தது மட்டும்தான். ஒரு உப்ப காயமி லைசமின் கியாமிகி இல்ல சஹர். எத்தனையோ இரவு வணங்கக்கூடியவர்கள் இன்று வணங்குகிறார்கள், அதனுடைய கூலி என்ன தெரியுமா? அவர்கள் இரவு கண்விழித்திருந்தது மட்டும்தான். அஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரமலான் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அதை நாம் பால்படுத்தி விடக்கூடாது. ரமலானை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சங்கைப்படுத்தி இருக்கின்றார்கள், தஹ்ரீம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை நாம் பாவங்களை கொண்டு பால்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் செய்த கண்ணியத்தை நாமும் அந்த மாதத்திற்கு கொடுக்க வேண்டும், பாவங்களிலிருந்து மீட்சி பெற வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதுதான் நாம் அந்த ரமலான் மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருக்கும். அப்படி பாவங்களுடன்
அதே நிலையிலே பழைய நிலைமையிலே நாம் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் நாம் பாவங்களின் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இந்த வெயில் காலங்களிலே வைக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். மிம்பரிலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை சொல்கின்றார்கள். அதற்கான காரணம் என்று கேட்கப்பட்டது. அதிலே ஒரு ஆமீனுக்கான பதிலை சொல்கிறார்கள். ஒருவருக்கு ரமலான் மாதம் அடைந்தார், அந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகட்டும், அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே ஒரு மாற்றத்திற்கான ஒரு ரமலானாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தக்வாவை உருவாக்குவதற்காக வேண்டியும், அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டியும், நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை அமைப்பதற்கான ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கும், அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதை நல்லமல்கள் புரிவதற்கும், பாவங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும், தௌபா செய்வதற்கும் வாய்ப்பளிப்பானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.